வாழ்க்கை பின்னாடி நடந்ததை பற்றி யோசிக்கக்கூடாது ஒரு மனுஷன். வாழ்க்கையில் முன்னாடி நடந்து போச்சு இல்லை, நீ இளமையாக இருக்கும்போதெல்லாம் நடந்தது இல்லை, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. சரி, நினச்சிக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையே நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன், குன்னி போயிடுவேன். அது நினச்சி கடந்த கால வாழ்க்கையை நினச்சின்னா. அதே மாதிரி வருங்கால கால வாழ்க்கையை நினச்சிட்டேன்னு வச்சுக்க, பயந்து போயிடுவேன், உன் வாழ்க்கையே சீராக நடக்காது. ஓஹோ, நான் சரி பண்ணலான்னு நினச்சேன். அது எப்படி சரி பண்ணிப்ப? அடுத்த வருங்கால வாழ்க்கையில் உன் கால் போக போகுதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அதனால எப்பவுமே சொல்ற, வருங்கால வாழ்க்கையை நினைக்காதீங்க, கடந்த கால வாழ்க்கையை நினைக்காதீங்க, நிகழ்கால வாழ்க்கையை எண்ணி பார்த்து உங்க பயணத்தை வெற்றி போயிருங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு சீரா இருக்குமே தவிர, வருங்கால வாழ்க்கையை சிந்திச்சு நான் என்னை சீர் பண்ணிக்கன்னா நீ ஒண்டியா இருந்தா சீர் பண்ண, பொண்டாட்டி உன்னை சீர் பண்ண விடுமா? யோ என்னை எதுக்கியா கட்டின்னு வந்தேன்ட்டோம், நீ சீர் பண்ண இருக்கிறத விட மோசமாக ஆக்கிடுவாங்க உன்னை. தஞ்சாவூர்லேருந்து ஒரு உபதேசம் வாங்கின்னு போகிறான், அவன் எவ்வளோ எண்ணத்தோடு வந்திருப்பான், தஞ்சாவூர்லேருந்து இங்கே இவ்வளோ செலவு பண்ணி ஒரு உபதேசம் வாங்கிறதுக்கு. வாங்கின்னு போய் ஒரு வாரம் பார்த்து சொல்கிறான், சாமி என் பொண்டாட்டி உபதேசம் இந்த பாடம் பண்ணக்கூடாது, நீ சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா. அப்போ இவனுக்காக வாழறானா இவன் பொண்டாட்டிக்காக வாழறான்னு சொல்லு. சொல்லிப்பான், முறுக்குவான் மீசைய, உள்ள போனவன் அப்படியே அடங்கி போய் நிற்பான். அதனால நான் வருங்கால வாழ்க்கையை பார்த்து நான் திருத்திக்கிறேன், ஒன்றும் உன்னால திருத்திக்க முடியாது.